அனைவருக்கும் வணக்கம். மே 18 அதாவது திங்கட்கிழமை அன்று சந்திர தரிசனம், 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் நாளில் வரக்கூடிய முக்கியமான ஒரு வளர்பிறை நாள் தான் இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது. இந்த முக்கியமான வளர்பிறை சந்திர தரிசனத்தில் நம்ம சிவபெருமானின் தலையில் இருக்கும் பிறை சந்திரனை தரிசிப்பது ஆரோக்கியம் மற்றும் செல்வ செழிப்பு, மன அமைதி மற்றும் நீண்ட ஆயுளை தரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. இந்த சந்திர தரிசனத்தோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மாலை வேளையில் மேற்கு திசையில் சந்திர தரிசனம் செய்வது மிக மிக விசேஷம். நம்ம இந்த 3ஆம் பிறையை தரிசிப்பதால் ஆயுள் அதிகரிக்குங்க, பண கஷ்டங்கள் நீங்கி மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், மனக்குழப்பம் மன அழுத்தம் நீங்கி புத்திசாலித்தனம் மற்றும் ஞாபக சக்தி அதிகரிக்குங்க, மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், சிவபெருமானை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும். அதே போல் பக்தர்கள் அன்று முழுவதும் விரதம் இருந்து சந்திரனை தரிசித்த பிறகு உணவருந்துவாங்க. சந்திர தரிசனம் செய்யும் பொழுது கையில் அரிசி அல்லது உப்பு வைத்து கொண்டு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சு நம்ம அவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு அந்த காரியம் நிறைவேறும். மே 18 திங்கட்கிழமை அன்று 6:30 மணிக்கு மேலே இந்த ஒரு அரை மணி நேரம் தெரியக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை மறக்காமல் நீங்கள் தரிசனம் செஞ்சு சிவபெருமான் அருளையும் சந்திர பகவானோட அருளையும் பெறலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சந்திர தரிசனம் நம்ம பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக தீராத நோய்கள் நீங்கும். இந்த வளர்பிறை சந்திர தரிசனம் கண்டால் பார்வை கோளாறுகள் நீங்கும். சந்திர தரிசனம் செய்து நம்ம வணங்குவதால் ஆயுள் விருத்தியாகுங்க. ஏன்னா சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால் நம்ம இந்த வளர்பிறை சந்திர தரிசனம் மறக்காமல் செய்யணும். நம்ம இந்த தரிசனத்தை செய்யறதால சிவனை தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்குமா? பிறையை பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான புண்ணியத்தை, அது சிவ புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும். கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே நம்ம தெரிகிற சந்திரனை தரிசனம் செய்யலாங்க. வானத்தில் சில ஒரு அரை மணி நேரம் தெரியக்கூடிய இந்த பிறை சந்திரன் வழிபாடு மிக மிக அபூர்வமானதுங்க. அதை எல்லாராலையும் பார்க்க முடியாது. அதை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நம்ம அதுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க. அப்போ தான் அது கண்ணில் நமக்கு படும். சிவபெருமான் பார்த்திங்கன்னா தன் தலையில் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறாருங்க. எனவே இந்த வளர்பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, சாட்சாத் நம்ம பரமேஸ்வரனின் திருமுடியை நம்ம தரிசிக்கும் வாக்கியத்தை கண்டிப்பாக பெறுவோம். அமாவாசைக்கு அடுத்து வரும் நாட்களில் சந்திர பகவான் வளர்பிறையாக தனது பயணத்தை துவங்குவார். அதே போல் அன்றைய தினத்தில் நம்ம அவரை வணங்குவதால் நமக்கும் அந்த சந்திரன் வளர்வது போல நமக்கு செல்வ நிலை வளரும், நல்ல ஒரு தன தானியம் மேம்படும். துவிதியை நாளில் மாலையில் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். பிறைச்சந்திரனை பார்த்தால் மன நிறைவும் பேரானந்தமும் மன நிம்மதியும் கிடைக்குங்க. மன கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகும் இந்த 3ஆம் நாள் வரும் 3ஆம் பிறை நம்ம தரிசிப்பதால் பல புண்ணியங்களை நமக்கு கொண்டு சேர்க்கும். இந்த துவிதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் இருக்குங்க. 3ஆம் பிறையானது இரவு வருவதற்கு முன்பே 6:30 மணி அளவில் உங்களுக்கு தோன்றும் வானத்தில். அது ஒரு அரை மணி நேரம் அந்த அளவில் தான் இருக்கும். அதனால் கரெக்டாக மறக்காமல் அதை நினப்பு வச்சு கரெக்டாக போய் அந்த சந்திர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த சந்திரன் தான் நம்ம மனதிற்கு அதிபதி. அதே போல் சரீர பலம் மனோபலம் இரண்டுக்குமே வெற்றிக்கு மூல பலமாக இருக்குது இந்த சந்திர பகவான். சந்திர தரிசனம் செய்து வணங்குவதால் நோய்கள் நீங்கும், ஆயுள் விருத்தியாகும். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனவே ஜாதகத்தில் சந்திரன் லக்னத்திற்கு 6,
8 மற்றும் 12ஆம் வீடுகளில் மறைவு பெற்றோ, விருச்சிகத்தில் நீசம் பெற்றோ அல்லது சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களுடன் சேர்ந்தோ இருந்தால் சந்திர தரிசனம் நம்ம செஞ்சு வணங்கும் பொழுது தோஷங்கள்லாம் போய் ஆயுள் விருத்தியாகும். ஜாதகத்தில் பலம் குன்றிய சந்திரன், கிரகண தோஷம், சந்திரனோடு சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் அமைப்பு, சந்திரன் நீசமாக உள்ள அமைப்பு இருப்பவர்கள் சந்திர வழிபாடு அவசியம் செய்யணுங்க. மேலும் ஜாதகத்தில் சந்திரன் நீசம் அடைந்தவர்களுடன் சந்திரனுடன் ராகு, கேது இணைந்து தோஷம் அடைந்தவர்கள் இந்த 3 பேரும் சந்திர தரிசனம் செய்தால் தோஷங்கள் படிப்படியாக விலகும். அதாவது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரன் நீசமாக உள்ளவங்க, சந்திரனுடன் ராகு சேர்ந்து இருக்கிறது, கேது சேர்ந்து இருக்கிறது, இந்த தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக சந்திர தரிசனம் செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் எல்லாம் நீக்கப்படும். மேலும் ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருந்தாக்கா அமாவாசைக்கு பின்னர் வரக்கூடிய இந்த துதிவியை திதியில் விரதம் இருக்கணுங்க. விரதம் இருந்து பின்னர் மாலை நேரத்தில் சந்திரன் தரிசனம் செய்வதால் சிவன், பார்வதி மற்றும் விநாயக பெருமான் போன்ற தெய்வங்கள் சூடும் இந்த பிறை தெய்வீக சின்னமாகும். அதனால் இந்த 3ஆம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கும். சந்திரனின் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் கண்டால் சந்திரனோட பரிபூர்ண அருளை பெறலாம். முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் நாம் காண்ற இந்த பிறை தரிசனத்துக்கு 1 வருடம் நம்ம பிறை தரிசனம் கண்ட பலன் கிடைக்குங்க. அதே போல் கார்த்திகை, மார்கழி மாதங்களில் காணும் பிறை சந்திர தரிசனத்தால் சகல பாவங்களும் தீரும். ஆக முக்கியமான மகிமை பெற்ற இந்த மாதத்தில், இந்த வைகாசி மாதத்தில் வர்ற சந்திர தரிசனத்தை மறக்காமல் நீங்கள் தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா அறிவு வளரும், ஞாபக சக்தி கூடும், கேட்ட வரம் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட வரம் அன்றைய தினத்தில் நம்ம சந்திரனை பார்த்து கேட்ட வரம் நமக்கு கிடைக்கும். செல்வமும் சந்தோஷமும் தேடி அமையும். முக்கியமாக இந்த வைகாசி சந்திர தரிசனத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 11 ரூபா காயின் எடுத்துங்க. 6:30 மணிக்கு மேலே சந்திரன் வந்த பிறகு ஒரு 11 ரூபா, 10 ரூபா ஒன்று, 1 ரூபா நாணயம் ஒன்று, 10 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல, 11 ரூபாயை கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெளியில் போய் சந்திரனை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு அந்த உள்ளங்கையில் இந்த 11 ரூபா நாணயத்தை அவர் முன்னாடி நீட்டி, எனக்கு செல்வ வளங்கள் நிறைய சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பாள தட்டில் வச்சுடுங்க. இந்த 11 ரூபாயை வச்சு நீங்கள் அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யுங்க. நிறைய பொன்பொருள் சேர வேண்டும், நிறைய பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அந்த பிறை சந்திரன் வளர்வது போலவே உங்களுடைய பணவரவு அதிகரிக்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் சம்பள உயர்வு ஏற்படும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதாவது கை நிறைய சம்பளம் வாங்கும் வேலை கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த சிறிய எளிய தாந்திரிக வழிபாடை இந்த சந்திர தரிசனத்தன்னைக்கு செய்யுங்க. நீங்கள் அன்னைக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் ஓம் மௌலீஸ்வராய நமக, ஓம் மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அதை நீங்கள் எழுதுறதா இருந்தாலும் 108 முறை எழுதலாம். நீங்கள் பூஜை அறையிலேயே ஒரு டைரி வச்சுருப்பீங்க, நீங்கள் எழுதுறதுக்குன்னு ஒரு நோட் வச்சுருப்பீங்க, அதில் 108 முறை கூட ஓம் மௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இந்த சந்திர பகவானோட அருளாலையும் சிவபெருமானோட அருளாலையும் உங்களுக்கு பணவரவு மேலும் அதிகரித்து, இந்த சந்திர பகவான் வளர்வது போலவே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும், மேலும் மேலும் வளரும். அதனால் நம்பிக்கையை இந்த சந்திர தரிசனத்தன்னைக்கு செய்யுங்க. கமெண்டில் ஓம் மௌலீஸ்வராய நமக அப்படின்னு பதிவிடுங்க, நல்லதே நடக்கும். நம்ம வீடியோவை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும்